காய்ஸ், இன்றைக்கி நம்ம குயின்ஸ்லேண்ட் தான் வந்திருக்கோம். வாங்க என்னென்ன சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெய்லர் கோஸ்ட்டுக்கு தான் போனோம். இங்கே மேலே போய் கீழே வரும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் ரொம்ப சின்ன பசங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. பெரிய பசங்களுக்கு மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கையில் ஒரு இது கட்டியிருப்பேன். அதில் சைன் பண்ணிட்டு அப்புறம் தான் அலோவ் பண்ணுவாங்க, இல்லாட்டி அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுதான் எங்கள் மாம். இதை அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். நடுவில் ஒரு டயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது சுற்றினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகும் அதை சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா. நீங்கள் சுற்றாமல் உங்களுக்கு தலை சுற்றுது அப்படின்னா நீங்கள் தலை சுற்றாமல் வேணாம் அப்படின்னா உங்களுக்கு அது விட்டுடலாம். போக போக அது சுற்றாமல் இருந்தாலே உங்களுக்கு ரொம்ப தலை சுற்றும். ஆனால் என் தங்கச்சி மாதிரி இருக்கும் சில்ட்ரன்ஸ் ரொம்ப கை குழந்தைங்கண்ணே அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஆனால் அலோவ் பண்ணுவாங்க. அடுத்து இந்த கேமுக்கு தான் போகிறோம். இது எப்படின்னா தண்ணியிலையே நடந்துட்டு ஒரு சுற்றிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 5-3 வாட்டி. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாயும். 2 பேர் கூட போகலாம். முன்னாடி ஒன்று முன்னாடி ஒன்று. இந்த அங்கே போயிட்டுருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி போகலாம். கொஞ்சம் பொறுமையாக தான் போவோம். நம்ம தான் நம்மளுக்கு வேகமாக வேணும்னா தள்ளி விட்டு போகலாம். இது பார்த்தீங்களா, இதான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு. கொஞ்சம் அழகுக்காக வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம இதில் போய் குளிக்கலாம் முடியாது. இது சில்ட்ரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இதுவும். கார் இருக்குது, கப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த 2 தான் இருக்குது. அப்படியே சுற்றிக்கிட்டே வரும். ஆள் இருக்கிற இடத்துல மட்டும் சுற்றிக்கிட்டே வரும். அந்த கப்பு மட்டும் சுற்றும். கப்பல் மாதிரி போகும். மேலே போயிட்டு கீழே வரும். சில்ட்ரன்ஸுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. மேலே போயிட்டு கீழே வரும் கப்பல் மாதிரி. போக போக ஃபாஸ்ட்டாக வரும். பாட்டு கூட கேட்கும். நீங்கள் வந்தீங்கன்னா இன்னொரு ப்ளே ஏரியா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கட்டியிருப்பாங்க. நானாக போகவே கூடாது. எங்கள் அம்மா பயந்துட்டுருக்காங்க. இப்போ ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வர மாதிரி இருக்குது. இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மரம் இருக்கிறதுனால அவ்வளோவா தெரியாது. ஆரம்பிச்சிட்டாங்க. போக போக ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு அலோவ் பண்ணலை. நீங்களே பாருங்கள். 9 வயசுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. 9 வயசு, 10 வயசு, 11 வயசுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. பெரியவங்களுக்கு மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. போக போக ஃபாஸ்ட்டாக வருது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். மியூசிக் கூட வரும் இதில். அடுத்து
இது பார்க்கலாம் வாங்க. இது முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது பாருங்கள். இப்படிதான் வரும். மரம் இருக்கிறதுனால அவ்வளோவா கிளியராக தெரியாது. அடுத்த ப்ளே ஏரியாவுக்கு வாங்க போகலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளைஞ்சு வரும். பாருங்க இப்படி தான் இருக்கும். ரயில் இது வந்து இப்படி தான் வரும். கொஞ்சம் கீழே போய் மேலே போய் வளைஞ்சு வரும். கீழே விழுகிற மாதிரி லூஸ் ஆகிற மாதிரி அந்த மாதிரிலாம் வரும். ஆனால் அவ்வளோவா இருக்காது. நான் போயிட்டு தான் வந்தேன். எந்த பயமும் இல்லை. நீங்கள் வந்து உள்ளே போகும்போது ஒரு பேய் பொம்மை அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்படி தான் இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா நீங்களே பயந்து வந்துடுவீங்க. இந்த மாதிரி போகக்கூடாது. ஆனால் வந்து 9 வயசில் இருந்து தான் 8 வயசில் இருந்து தான் போகணும். அது கீழே வந்து போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ உள்ளே போகுது பார்த்தீங்களா, அதில் வந்து அவ்வளோதான் முடிஞ்சுது. அந்த ரூம் வந்து நாங்கள் வந்து காட்டலை. இதான் வந்து குளிக்கிறதுக்கு வந்து இது வாட்டர் ஃப்ரூட். இது வந்து இன்னும் திறக்கலை. இது வந்து கொஞ்ச நேரம் கழித்து தான் திறப்பாங்க. அலோவ் பண்ணலை. அந்த பெரிய இதுவுக்கு தான் நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம். முடிய போது ஸ்கூல் பசங்களுக்கு கூட வரலாம். இப்போ தான் இது பண்ணியிருக்காங்க, அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கும். ஆனால் அந்த பீச்சில் அலை வர மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். போலீஸ்லாம் நிற்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா ஏதாச்சும் அலை அடிச்சிட போகுது அப்படின்ட்டு. ஸ்கூல் பசங்க தான் நிறையா வந்திருக்காங்க. சின்ன பசங்க கூட வரலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.